இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்திலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோஸ் ஆஃப் ஷாரன் மினிஸ்ட்ரி, சாரோனின் ரோஜா ஊழியம் இலங்கை உங்கள் அன்போடு கூட மறுபடியும் வரவேற்கிறது. இந்த நல்ல நாளிலே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நடந்து முடிந்த எங்களுடைய கூட்டத்துக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன 43ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த தலைப்பின் கீழே நடந்து முடிந்த எங்களுடைய கூட்டத்துக்காக நான் ஆண்டவரை நமஸ்கரிக்கிறேன். அநேகமான பேர் இந்த முழு இலங்கையிலும் வந்து அந்த கூட்டத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். என்ன தேவ கிருபை, என்ன தேவனுடைய கிருபை! ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். அநேக போராட்டத்தின் மத்தியிலும் அநேக விமர்சனங்கள் மத்தியிலும் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்தோம். ஆனால் கர்த்தர் நியமித்ததை கர்த்தர் செய்து முடித்தார். நான் சொன்னேன், அதை செய்வேன், நான் தீர்மானித்தேன், அதை நடத்தி தீருவேன் என்று சொன்னதுபடி கர்த்தர் நல்லபடியாக அந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து 3 நாளும் மக்கள் திரண்டு வந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதே போல் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொன்ன வார்த்தையிலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பிதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது. இதை தான் எங்களுடைய தேவ மனுஷன் செய்தார். தேவனுடைய வார்த்தையை போதித்தார், தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தை போய் அவர்களுடைய நிலைமை அவர்களை காட்டி, அவர்களை சுகப்படுத்தி, விடுதலையாக்கி, அவர்கள் கர்த்தருக்குள்ளாக தேறினவர்களாக, கர்த்தருக்குள்ளாக பிரயோஜனமுள்ளவர்களாக, கர்த்தருக்குள்ளாக நற்கிரியைகளை கொண்டு வரவர்களாக தேவன் எல்லாவற்றையும் மாற்றியிருக்கிறார். எல்லா துதிகான மகிமையும் தேவன் ஒருவருக்கே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்தில் 2026 நாங்கள் இந்த பிப்ரவரி மாதம் நடந்த 13, 14, 15ஆம் தேதிகளில் நடந்த இந்த கூட்டத்தை கர்த்தர் மகிமையாக நடத்தி முடித்தார். அருமையான என்னுடைய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் போதகர் எகாய் மெல்கிசேதேக் அவர்கள் அருமையாக தேவனுடைய வார்த்தையை போதித்து, அவருடைய அபிஷேகம், கர்த்தர் அவர் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் அநேகரை குணப்படுத்தி, அநேகரை விடுதலையாக்கி இந்த நாளிலே ஒரு பூரண சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசி நாளிலே ஆண்டவர் தெளிவாக அவரிடத்தில் பேசி, எங்களுக்கும் எங்கள் ஊழியத்துக்கும், சாரோனின் ரோஜா ஊழியம் இலங்கைக்கும், எனக்கும், அதோடு கூட இந்த தேசத்துக்கும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தார். நாங்கள் கர்த்தருக்கே எல்லா துதிகான மகிமையும் செலுத்துகிறோம். இந்த ஊழியம் தொடரும். ஆண்டவர் எங்களுக்கு ஏற்கனவே அடுத்த கூட்டம் எங்க என்பதை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நடக்கும். அதை குறித்து நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த முழு இலங்கைக்கும் நாங்கள் வருவோம். இது விடுதலையின் நேரம் ஊழியம். இது சபை அல்ல, இது சபையை கட்டுகிற ஊழியம், இது சபையை உருவாக்குற ஊழியம், ஊழியர்களை எழுப்புகிற ஊழியம், அதோடு கூட தேவ பிள்ளைகளை, தேவ தாசிகளை ஒன்றிணைக்கிற ஊழியம். முதலாவது நாளிலே நாங்கள் விசேஷமாக போதகர்கள், பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் மீட்டிங் நடந்தது. அதிலையும் கூட நாங்கள் எதிர்பார்க்காத அளவு கர்த்தர் ஊழியர்களை அனுப்பினார். முழு தேசத்திலுமிருந்து ஊழியர்கள் வந்தார்கள். நான் அநேகரிடத்துல கேட்ட காரியம், இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். நாங்கள் வார்த்தையை கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஊழியம் எப்படி செய்வது, இந்த ஊழியத்தில் எப்படி எழுப்புதலை கொண்டு வருவதென்று அநேகர் சாட்சி சொன்னார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ரோஸ் ஆஃப் ஷாரன் மினிஸ்ட்ரி ஊழியத்தோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எங்களுடைய செய்திகள் எல்லாம், போதகர் பேசின செய்திகள் எல்லாம் எங்களுடைய யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாவற்றிலும் இருக்கிறது. பாருங்கள், பெற்று பிரயோஜனப்படுங்கள், ஆசீர்வதிங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.